அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு நடக்குது. ஸோ இதோட ப்ராசஸ் பற்றி ஏற்கனவே நிறைய பேசியாச்சு, உங்களுக்குமே எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் டிஎன்இஏ 2024 சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட நம்ம பேசினப்ப எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், நான் சேர்ந்தா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் சார் பிடிக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் விருப்பம், நான் சேர்ந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் சேருவேன் அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொன்னாங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா, சார் இல்லை சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸில் மட்டுமே சேர்க்க விருப்பப்படுறேன், என் பையனுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க, அதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக சேர்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க படித்த எல்லாமே பயாலஜி குரூப் படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் இல்லை. பட் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லாருமே சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இவங்களுமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் ஒரு டாபிக் உள்ளுக்கு பார்க்க பண்ணி சில பேசிக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ என்ன முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்என் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ எஸ்எஸ்என் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப நாட் ஓன்லி ஃபார் அன் எஸ்எஸ்என் காலேஜ், நிறைய கல்லூரிகள் பற்றின பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களுமே கல்லூரிகளோட வெப்சைட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த பிரான்ச்சோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும்தான் எல்லாருமே நோட் பண்ணுறோம். ஆனால் ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இருக்காது, கூட ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. மற்ற நம்ம யாருக்குமே கண்ணு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை நோக்கியே போகிறதில்ல. எல்லாருக்குமே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான். சில கல்லூரியில் போட்டிருக்காங்க 40 லட்சம் சம்பளம், 50 லட்சம் சம்பளம். ஈவன் எஸ்எஸ்என்னோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1.17 crores அப்படிங்கிற மாதிரி 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. அது கூடவே இன்னொன்று போட்டிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 24 lakhs சேலரி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு அரௌண்ட் 12 என்னமோ, சிவில் இன்ஜினியரிங்க்கு 8 to 10 அந்த ரேஞ்சஸில் போட்டிருந்தாங்க. நாட் ஓன்லி இன் எஸ்எஸ்என், எல்லா காலேஜோட வெப்சைட்டில் எடுத்து பார்த்தாலுமே மற்ற டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கும் சேலரி ஹையாக தான் இருக்கும். எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை மட்டும் நோட் பண்ணிக்கிறோங்க. இதை பார்த்துட்டு இந்த கல்லூரியில் 40 லட்சம் சம்பளம், இந்த கல்லூரியில் 50 லட்சம் சம்பளம், இந்த கல்லூரியில் 60 லட்சம் சம்பளம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே 60 லட்சத்தில் சம்பளம் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் படிக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேர்த்துக்கோ தான் அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக கம்பெனிக்குள்ளே போகிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எடுத்த உடனே 40 லட்சம் சம்பளம், 50 லட்சம் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டில் 15 வருஷமாக 20 வருஷமாக இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற டாப் மோஸ்ட் பொசிஷன் போனவங்களை கூட நாங்கள் ரெகுலராக இருக்கிறோம், சரிங்களா, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் அந்த ஃபீல்டில் உள்ளுக்க பார்த்துருக்கோம். அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கவங்களுக்கே இப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே காட்டுற பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய சேலரி அவங்க இப்போ தான் ரீச்சே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உள்ளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக உள்ளுக்கு இருக்கிறாங்க, நல்லா ஹையர் பொசிஷன்லாம் போயிட்டாங்க. அவங்களே இப்போ தான் பார்த்திங்கன்னா 4 lakhs to 5 lakhs per annumங்கிறதே ரீச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக உள்ளுக்க போகிற பையன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய காலேஜஸில் 50 lakhs சேலரி, 40 lakhs சேலரிங்கிறீங்க. 40 lakhsனால் per மந்த்துக்கு அரௌண்ட் 3.8 lakhs per annum வரும். எந்த ஒரு கம்பெனியும் எடுத்த உடனே ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவருக்கு 3.8 தர மாட்டாங்க, சரிங்களா. இன்றைக்குமே சொல்கிறேன், தமிழ்நாட்டோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் 3 லட்சம் ரூபா தாங்க, சரிங்களா. அதே எஸ்எஸ்என் காலேஜோட வெப்சைட்டில் நீங்கள் எல்லாருமே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை நோட் பண்ணுறோம். கீழே அந்த பக்கத்து காலம்லேயே ஒன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் அண்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது. எப்பயுமே நம்ம ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பார்க்கக்கூடாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம உண்மையாலுமே நம்ம பையன் உள்ளுக்கு சேர்றாரு அப்படின்னா, நாட் ஓன்லி இன் எஸ்எஸ்என், எல்லா காலேஜஸ்லையுமே சொல்கிறேன், லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் 3 lakhs per annumல தான் பிளேஸ் ஆகிருக்கிறாரு, சரிங்களா. ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 3 lakhs தான்.
அதுமாதிரி கம்ப்யூட்டர் இசிஇ ட்ரிபிள்இ முடித்தவங்களும் 3 lakhs தான் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. பட் கூடுதலாக இன்னொரு விஷயம் கவனிச்சப்போ என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் சேலரி பேக்கேஜ் 3.6 lakhs per annum. அதாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் படித்தவங்களுக்குலாம் 3 தான் கிடச்சிருக்கு. பட் கோர் பிரான்ச்சஸ்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு சேலரிங்கிறது அதிகமாக இருந்திருக்குங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை மட்டும் நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே கூட்டமாக எங்கே போகிறாங்களோ அங்கே மட்டுமே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சஸை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2024 கவுன்சிலில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும்லாம் போடவே போடாதீங்க. ஏன்னா எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேலே வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது நான் போட்டு சார் இது கரெக்டானு பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்டுமே எடுத்து பார்த்தா சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸே யாருமே வந்து துளி கூட மென்ஷன் பண்ணலைங்க. ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ், உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜான சிஇஜி, 2nd காலேஜ் எம்ஐடி, 3rd எஸ்எஸ்என், 4th பிஹெச்டி டெக், இந்த 4 கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர் பிரான்ச்சஸ் லைக் அண்ட் ட்ரிபிள்இ கூட யாருமே கன்சிடர் பண்ணல. சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போடவே இல்லை. யாரை பார்த்தாலுமே என்ன போட்டிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அடுத்து இசிஇ. அதுவும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ கூட போடல, ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு வர்றீங்க. சரிங்களா? ஸோ அப்படி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மற்ற பிரான்ச்சஸ்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு வைக்கிறீங்க. இன்றைக்கி இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,97,000 அப்ளிகேஷன்ஸுங்கிறது வந்திருக்கு. இந்த 1,97,000 அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே வந்து நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் அந்த சீட்ஸ்கள் கிடைக்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு 195, 196 கட் ஆஃப் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அதர் கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோ உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கல்லூரிகளில் போயிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்புங்க. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கலாம், எஸ்எஸ்என் கல்லூரியில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கலாம், எம்ஐடியில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கலாம். இங்கே கோயம்புத்தூரில் பிஹெச்டி டெக், சிஐடி, ஜிசிடி இந்த 3 கல்லூரிகளையுமே என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கலாம். அதேமாரி நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஐடி வேலைக்கு மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஐடி வேலைக்கு போகலாம், இன்ஜினியரிங் படித்தா ஐடி வேலைக்கு போகலாம் அப்படி தான் நினைக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களை போய் கேட்டு பாருங்கள். இந்த ஜோசான்னு ஒரு கவுன்சிலிங் நடந்துச்சு. ஐஐடிஸ், என்ஐடிஸ் மற்றும் ட்ரிபிள் மற்றும் ஜிஎஃப்டிஐ இந்த 4 விதமான கல்லூரிகள் இருக்குது. ஒரு 115 கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாம் போய்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டுமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமோலாம் இருக்காது. முழுக்க கோர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் கேள்விப்படாத டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மைனிங் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், இது மாதிரி பல்வேறு வகையான படிப்புகளை வச்சுருப்பாங்க. அத்தனை படிப்புகளையும் படித்து முடிக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது, நல்ல சேலரியில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி இவ்வளோ கிரேஸ். அதுலேயும் சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்தவங்க மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் படித்தா கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் படிப்பேன், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ் படிக்கிறது கூட ரெடியாக இல்லை. நான் இப்பயுமே சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ்னு ஒரு 15 வகையான கோர்சஸ் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டிசைன், பேர் தான் மாற்றி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று தான். நான் ரீசெண்டாக கூட கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடின்னு பார்க்குறப்ப மொத்தம் 4 வருஷ படிப்புலையுமே மொத்தமே 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறி இருந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும். மற்றபடி 2மே சேம் தான். இப்போ எஸ்எஸ்என் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க விரும்புகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுட்டு அடுத்த சாய்ஸாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஐடி போடலாம்.
ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய கல்லூரியில் திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டு தான் வைக்கிறாங்களே தவிர்த்து எஸ்எஸ்என்ல ஐடியை மென்ஷன் பண்ணவே இல்லை நிறைய பேர்த்தோட சாய்ஸ் லிஸ்ட்டில். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கலாம். அதேமாதிரி இன்ஜினியரிங்னு படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் அன் ஐடி ஜாப். இன்ஜினியரிங் படித்தா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அதர் தென் பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம், எனி டைப் ஆஃப் கோர்சஸ் படிக்கலாம். சரிங்களா? ஸோ நாட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஐடி ஜாப்ஸ். ஏன்னா ஐடி ஜாப்ஸுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் அது வந்து பூமில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நடுவில் ஒரு சின்ன ரெசஷன் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அத்தனை பேத்துக்குமே வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய அட்வைஸுங்கிறது நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கன்சிடர் பண்ணுங்கள். கிடைக்கிற கோர்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கல்லூரியில் போய் நீங்கள் நல்லா படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இன்டர்நெட்டில் இல்லாத விஷயமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அடிஷனலாக ஏதாவது கோர்சஸ் கற்றுக்க விரும்பினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் எல்லாருமே போய் டுவர்ட்ஸ் சிஎஸ்சி டுவர்ட்ஸ் ஐடி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், கவர்மெண்ட் ஜாபுக்கு சார் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போக விரும்புகிறேன் அப்படின்னா தெளிவாக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தேன், சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதும் இல்லை, சிவில் இன்ஜினியரிங்கை கன்சிடர் பண்ணுறதும் இல்லை. இப்போயுமே சொல்கிறேன், இருக்கிறதுலேயே அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவர் கிரிட்டில் வேலை இருக்குது. நீங்கள் கேட் எக்ஸாம்ஸ்க்கு முதல்ல வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் இயரோட கேட் எக்ஸாமோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் பாருங்கள். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கேட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் அன் ஹையர் ஸ்டடீஸ், கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்குமே கேட் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ்க்கு போக முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அதையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போயுமே திரும்ப சொல்கிறக்கு வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்பேன் அப்படிலாம் நிற்க வேண்டாம். ஏன்னா கம்பேரிசன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் தி அதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் பிரான்ச்சஸ் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே சேம் தாங்க. ஒரு செமஸ்டருக்கு 2 பேப்பரோ 3 பேப்பரோ மட்டும் தான் மாறுது. நீங்கள் ஈவன் சிஎஸ்சி வெர்சஸ் ஏஐடிஎஸ்மே எடுத்து பார்த்துட்டேன், மொத்தமே 4 வருஷ படிப்புலேயே அரௌண்ட் ஒரு 10 சப்ஜெக்ட் கூட வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேம் தான், எல்லா எலக்டிவ்ஸும் சேம் தான். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி செமஸ்டரில் படிக்கிறத தூக்கி பின்னாடி போட்டிருக்காங்க, பின்னாடி செமஸ்டரில் படிக்கிறத தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க. அதுமாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படிப்பேன்ட்டு யாரும் நிற்க வேண்டாம். நான் இப்பயுமே சொல்கிறேன், எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரியான சாய்ஸ் ஆர்டர் போடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய நல்ல கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே நார்மலாக பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க மாற்றி யோசிக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. ஒரு 10 பேர் கடை ஆரம்பிக்கிறாங்க, 10 பேர் ஒரே மாதிரி கடை நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து என்ன வராது, கண்டிப்பாக லாபம் வராது. ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் போகும். அந்த 10 பேர்த்தில் யார் மாற்றி யோசித்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறது சக்ஸஸ் ஆகும். அப்படி தான் நிறைய பிஸ்னஸ் பர்சன் ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் மாற்றி யோசித்தாங்களோ அவங்க லைஃப்லாம் நல்லா இருந்திருக்கும். யாரெல்லாம் எல்லாத்தையும் போல யோசிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுமாதிரி நீங்களுமே வந்து என் சைட்லேருந்து நான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம், சும்மா சின்னதாக ஒரு டிப்ஸுன்னு கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா படிங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம்லாம் நான் சொல்ல வரல. உண்மையாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் உண்மையாலுமே எனக்கு ஆர்வம் இருக்குது சார், நான் ஐடி ஃபீல்ட் போகிறேன்னா ஓகே, நான் அதெல்லாம் குறையா சொல்ல வரல. கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றியே தெரியாமல் எல்லாருமே ஐடி ஃபீல்ட் போகிறாங்க, அதனால் நானும் ஐடி ஃபீல்ட் போகிறேன்னு நம்பிக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேண்டாம். அதுமாதிரி இப்போயுமே சொல்கிறேன், பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை தயவு செஞ்சு எந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸுமே நம்பவே வேண்டாம். ஏன்னா பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ரிப்போர்ட்ஸ் தான். எல்லாருக்கும் 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் கிடைக்காது. கடைசி பாயிண்ட் நான் சொல்கிறேன், இன்றைக்குமே தமிழ்நாட்டோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 3 லட்சம் தான். நீங்கள் அது சென்னையில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ் எடுத்துக்கோங்க, அங்கே போய் மாணவர்கள்ட்ட பேசி பாருங்கள் எத்தனை பேர் வந்து 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு மேலே போயிருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உண்மையாலுமே ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். யாருக்கும் எடுத்து வந்த உடனே வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்லாம் தூக்கிலாம் தரமாட்டாங்க.
பார்த்தாங்க. ஃபஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் போகணும். இன்டர்ன்ஷிப்பில் உண்மையாலுமே சொல்லப்போனால் வந்து ஒரு 25,000 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி சரிங்களா. அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ வெறும் காலேஜஸோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், கவர்ச்சி விளம்பரங்கள் மட்டும் பார்க்காம என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு என் சார்பாக வாழ்த்துக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த TNA 2024 கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.